ஊத்துறானே. சரி போயிட்டு போற வெயிலுக்கு சில்லுன்னு இருக்கும். சர்பத்து கடை தண்ணியை ஊத்துறியா நீ? கடை இருக்காது மாப்பிள்ளை. என்ன உள்ளகை அடிக்குது? எவ்வளவு வரான பாரு. சைக்கிள் ஸ்டாண்ட் போயிட்டு வரானே. ரைட்டு தம்பி. வணக்கம் தம்பி. நம்ம பைக்கா? பைக்கு ஒரு 100 ரூபா கொடுத்து டோக்கன் வாங்கிக்கிட்டு. ஆர்னி என்னடா டோக்கன் கடை ஆர்னி ஊர்னிங்கிறாரு? அதானே தம்பி, நீங்க மாநகராட்சியில சைக்கிள் ஸ்டாண்டை குத்தி கட்டுறீங்க. நான் மதுரை மாநகராட்சியை குத்தி கட்டுறேன். அதனால இந்த ஊர்ல எங்க வண்டி பாட்டணும் அண்ணன் தான் டோக்கன் போடுவாரு. சைக்கிளுக்கு 50 ரூபா, பைக்குக்கு 100 ரூபா, காருக்கு 300 ரூபா, லாரிக்கு 500 ரூபா, ரயிலுக்கு 1000 ரூபா, பிளேட்டுக்கு 5000 ரூபா. சொல்லிக்கிட்டு இருக்கேன் போயிட்டு இருந்தா இப்படி டோக்கனை போடியா? போட்டா என்ன அடிக்கிற மாதிரி ஓங்குற? அடிச்சிருவேன்டா. 1000 போடல. 1000 போடாச்சு என்ன? நீ பாட்டுக்கு பொசுக்குன்னு வேட்டி உருட்டு ஓடி போயிட்டனா? நான் கூட தான் 1000 போடல. பயந்துட்டா தெரியுமே. நீ ஒரு மானங்கட்ட ஈத்தற. போட்டா என்ன போலன்னா என்ன? நான் மானம் உள்ளவன்டா. இங்க வர அண்ணனுக்கு மானம் இருக்காடா. அப்ப நமக்கு அப்ப மரியாதை 100 ரூபாய் கொடு. ஏய் தர முடியாது போடா. 100 ரூபாய் கேக்குறேன். பெட்டி 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 விடு. நீ மானம் உள்ளவே நான் மானம் இல்லாதவன். கொடுக்காத. டேய் பெட்டி 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 ஒரு மட்டப்பைய உங்ககிட்ட போய் போடா. சுத்தி விட்டாலும் சூட்டா இருப்போம்னா சுருட்டு. ஐயோ என்னடா வேட்டி ஓடி போயிட்டானே. ஐயோ டேய் உங்க வேட்டி ஏதாச்சும் ஒண்ணு கொடுங்கடா. நாங்களும் கோவணம் கட்டறோம். சரி விடுங்க. பிறந்த ஊர்ல பிறந்த மாதிரி தெரிஞ்சா என்ன வெக்கம்? பழக்கப்பட்டதானே. எதுக்கு நாய் ரவுண்ட் அப் பண்ணாம பாத்துங்கடா. நாங்க போவோம். அப்படியே போற வழியில ஹோட்டல்ல சாப்பிட்டு போறோம். அவளை கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கான். வா